இயேசுவிக்கே புகழ், இயேசுவிக்கே நன்றி. இன்றைக்கி நாம் கீழ்ப்படிதலின் மேன்மை. கீழ்ப்படிதல்ங்கிற குணம் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுது. மனிதராய் பிறந்த நம்ம எல்லோருக்கும் அந்த கீழ்ப்படிதுங்கிற குணம் ரொம்ப தேவைப்படுது. எப்படின்னாக்கும் பாருங்கள், சிறியோர் முதல் பெரியோர் வரை, இன்னும் பாருங்கள் முதியோர்கள் வரை அந்த கீழ்ப்படிதல்ங்கிற அந்த குணம் இருக்கிறவங்களை ஆண்டவர் உண்மையிலே மேன்மைப்படுத்துகிறார். பாருங்கள், நம்ம ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கோங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே, இன்னும் நம்ம வேலை செய்கிற இடத்துல, கம்பெனியில் அதிகாரிகள், அந்த ஆஃபீஸில் அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படிதல், இன்னும் பாருங்கள் ஸ்கூலில் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கீழ்ப்படிதல். இந்த மாதிரி கீழ்ப்படிதல் நம்ம எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நம்ம ஒருவருக்கொருவர் புரிந்து அதன்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை உண்மையிலே மேன்மைப்படுத்துகிறார். அந்த இது நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அந்த தொழிலையும் சரி, நம்ம கீழ்ப்படிதலோடு நடக்கும்போது நமக்கு உயர்வை கொடுக்குறாரு, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகுது. இந்த மாதிரியெல்லாம் அந்த கீழ்ப்படிதலின் மேன்மையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த கீழ்ப்படிதுங்கிற குணம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ பாருங்கள், 1 அரசர்கள் 17:8-16 இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். அங்கே என்னன்னாக்கா சாரிபாத்தில் உள்ள ஒரு ஏழை கைமனை பற்றி இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். அந்த இஸ்ரேலை ஆண்டு வந்த ஆகாபுங்கிற அரசர் தன்னை அரசராக்கி மேன்மைப்படுத்திய அந்த கடவுளை முற்றிலுமாக மறந்து பாருங்கள், அவர் வேற்றினத்தார் கும்பிடும் அந்த தெய்வத்தை வணங்கி, யார் அந்த பாகாலை வணங்கி அதுக்கு ரொம்ப பலி செலுத்தி அந்த மாதிரி இருக்கிறாரு. இன்னும் பார்க்க போனால் அந்த பாகாலுக்கு கோயில் கட்டி, இன்னும் அதுக்கு பலிபீடம் கட்டி பலிகள் செலுத்தி, அந்த மாதிரி அவர் ரொம்ப ஆண்டவருக்கு சினம் ரொம்ப மூட்டினார். ரொம்ப ஆண்டவருக்கு கோவப்படுற அளவுக்கு அவருடைய செயல்கள் இருந்தது. இப்படி இருக்கும்போது அந்த இஸ்ரேல் மக்களும் பாருங்கள், தான் தோண்டித்தனமாக நம்மளை ஆண்டவர் பாரு, அந்த எகிப்து தேசத்திலேருந்து, அந்த அடிமையிலேருந்து மீட்டு இந்த கானான் தேசத்தை கொடுத்த அந்த தேவனை முற்றிலுமாக மறந்து அவங்க இஷ்டத்துக்கு மனம் போன போக்குல தீமைகள் செய்து அப்படி வாழ்ந்து வந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும் காலகட்டத்தில் ஆண்டவர் அந்த சமயத்தில் எலியாங்கிற தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறாரு. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அந்த எலியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, நீ போய் ஆகாபு அரசரிடம் நான் சொன்னதாக சொல்லு, இன்னும் வர்ற ஆண்டுகளில் நான் மறுபடி சொல்கிற வரைக்கும் பனியோ மழையோ இங்கே பெய்யவே பெய்யாது அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்துடுன்னு சொல்ல. அதே போல் அவர் எலியா என்ன பண்ணுறாரு, அந்த அரசர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே அதில் அப்போ அந்த பஞ்சம் நீடிக்குது, மழையே பெய்யலை, பனி மழை எதுவுமே கிடையாது. இதனால் பாருங்கள், ஆறு எல்லாமே வற்றி போச்சு, வறண்டு போச்சு, எல்லா பயிர்களெல்லாம் எல்லாம் வாடி போச்சு. எல்லா மக்களும் ரொம்ப பசி பட்னின்னு சொல்லிட்டு சாகும் தருவாயில் இருக்கிறாங்க மனிதர்களெல்லாம். அந்த சமயத்தில் பாருங்கள், எலியாவை ஆண்டவர் கூப்பிட்டு, நீ இப்போ போய் சாரிபாத்துங்கிற ஊருக்கு போ, அங்கே ஒரு கைம்பெண்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், உனக்கு நல்ல சாப்பாடு போட சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லுவார். உடனே இவர் என்ன செய்கிறாரு, அந்த சாரிபாத்துக்கு போகிறார். சாரிபாத்துக்கு போனால் அந்த வழியிலேயே, அந்த நுழைவாயிலேயே, அந்த ஊருக்கு போன உடனேயே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த கைம்பெண் ஏழை அம்மா, அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த சின்ன சின்ன சுள்ளிகளை புரைக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன விறகு, சின்ன சின்ன சுள்ளிகளை புரைக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த எலியா அவர் எலியா தீர்க்கதரிசி அந்த அம்மாக்கிட்ட, அம்மா நான் ரொம்ப பசியும் தாகமாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணீரும் அப்பமும் கொண்டு வாங்கம்மான்னு சொல்லுவார். உடனே அந்த அம்மா சொல்லுது, ஐயா வாழும் கடவுள் மீது ஆணை, என்கிட்ட அப்பமெல்லாம் கிடையாது, அந்த பானையில் கையளவு மாவும் அந்த களையத்தில் ஒரு கொஞ்சம் எண்ணெயும் தான் என்கிட்ட இருக்குது. இதை நாங்கள் சுட்டு, அந்த அம்மாவுக்கு ஒரு பையன், என் பையனும் சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள்
சாக வேண்டியது தான். அதுக்காக நான் என்ன செய்கிறேன், இதை சொல்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன சொல்லிகளை புறக்கிட்டு இருக்கேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அம்மா நீங்கள் அஞ்சவே வேண்டாம், ஆண்டவருடைய அருள் பார்வை உங்கள் மீது பட்டுள்ளது. பாருங்கள், அந்த அம்மா வந்து ரொம்ப ஆண்டவருக்குள்ளே இது. இந்த அம்மா வந்து வேற்றினத்தார். சீதோன் பகுதியில் இருக்கிற அந்த சாரிபாத்தில் இருக்கிற இந்த அம்மா, சாரிபாத்தில் இருக்கிறவங்களாம் வேற்றினத்தார். வேற்றினத்தார்னாக்கா யூதர்கள் அல்லாதவர்கள். இங்கே இந்த இஸ்ரேலில் நிறைய யூத விதவை பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அங்கே எல்லாம் ஆண்டவர் பாருங்கள் அந்த எலியா தீர்க்கதரிசியை அனுப்பலை. இந்த அம்மா வேற்றினத்தார், வேற்று தெய்வத்தை கும்பிட்றவங்க. அப்படி இருந்தாலும் இந்த அம்மா ஆண்டவர் மீது ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. அதனால் பாருங்கள், ஆண்டவர் இப்போ எப்படி தேர்ந்தெடுக்கிறார் பாருங்கள். நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம நேர்மையாக நடக்கும்போது நம்மளை தேர்ந்தெடுக்கிறாரு. அவரை பாருங்கள், அவரை அனுப்பிச்சு, அம்மா நீங்கள் வந்து அஞ்சவே வேண்டாம், ஆண்டவருடைய அருள் பார்வை உங்களுக்கு கிடச்சிருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பாருங்க. சொன்ன உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அருள் பார்வை கிடச்சிச்சுன்னு எலியா சொன்ன உடனே அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னபடியே அம்மா அதே போல் அந்த அப்பத்தை சுட்டுட்டு எனக்கு முதல்ல அந்த அப்பத்தை ஒன்று கொடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளையும் நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்ல. உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த எலியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு, கடவுளின் வார்த்தை தீர்க்கதரிசியின் வழியாக வெளிவந்த இந்த வார்த்தையை நம்பி அந்த அம்மா அந்த ஒரு கொடுமையான நேரம், இக்கட்டான நேரத்தில் பாருங்கள், உடனே அந்த அம்மா அந்த வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து செய்ய ஆரம்பித்தாங்க. கீழ்ப்படிந்தனாக்கா அதனுடைய உச்சக்கட்டம் தான் செய்து காமிப்பது. அந்த உடனே அந்த அம்மா போய் அந்த மாவை எடுத்து செய்கிறாங்க. நாமளாக இருந்தால் இதே போல் நம்ம வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், என்ன செய்வோம்? நம்மளே கொஞ்சம் மாவு வச்சுருக்கோம், இதுக்கு பாரு இவர் பங்குக்கு வந்துட்டார், அப்படி இப்படி நம்ம என்னமோ சொல்லுவோம். உனக்கு எல்லாமே நல்லா இருக்கு, ஆண்டவருடைய அருள் பார்வை கிடச்சிருக்கு, அது இதுன்னு சொன்னால் கூட நம்ம என்ன மனம் மாறுவோம்னு நினைக்கிறீங்கள? நம்ம அவரை தான் திட்டுன்னு திட்டுவோம், இந்த மாவுக்கும் பங்குக்கு வந்துட்டாரேன்ட்டு. அப்படியாப்பட்ட நேரத்தில் கூட அந்த அம்மா பாருங்கள், அந்த ஒரு உறுதியோடு அந்த அம்மா போய் செய்கிறாங்க. அப்போ தான் எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அம்மா நல்லா கவனிங்க, இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் உரைப்பது இதுவே. அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு எலியா, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அந்த மாதிரி சொல்லி கடைசி மட்டும் பாருங்கள், அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். இதனால் இந்த அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. எவ்வளோ ஒரு பஞ்சம், எல்லாம் பசி பட்னின்னு சாக இருக்கிறாங்க. இந்த அம்மாவே சொல்கிறாங்க, நான் இப்போ சாக போகிறோம், நானும் என் மகனை இதை சாப்பிட்டுட்டுன்ட்டு. இப்போ பாருங்கள் ஆண்டவருடைய இதுவை. அப்புறம் பாருங்கள், அவரும் அவருடைய இந்த அம்மாவுடைய ஒரு அம்மாவுடைய கீழ்ப்படிதல்னால அங்கே பாருங்கள், அவரும் அந்த தீர்க்கதரிசியும் அந்த அம்மாவுடைய மகனும் இன்னும் அந்த அம்மாவுடைய வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். பாருங்கள், இந்த அம்மாவுடைய ஒரு கீழ்ப்படிதலில் இந்த அம்மா வீட்டாரும் அவங்க எல்லாரும் இந்த அம்மாவுக்கு வேண்டியவங்க பூரா எல்லாம் நல்லா இந்த பஞ்ச காலத்தில் நல்லா சாப்பிட்டு நல்ல மனமகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. பாருங்கள், ஒருத்தர் கீழ்ப்படிதல்னால பல பேர் நன்மை அடைகிறாங்க. நாமளும் பாருங்கள், ஆண்டவர் வார்த்தையை படிக்கிறோம், பைபிள் என்னமோ படிக்கிறோங்கிறோம். அந்த வார்த்தையை நம்ம நல்லா படித்து அந்த வார்த்தையை முதல்ல நம்பணும். நம்பிட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம செய்யும்போது தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கிது. நம்ம குடும்பத்திலேயே நமக்கு நல்ல ஒரு சமாதானம் கிடைக்கிது. நம்ம ஒரு குடும்பத்திலேயே ஒரு நல்ல ஒரு நற்செய்தியாக வாழ ஆண்டவர் நமக்கு வழிவகுத்துக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு அடுத்தவர்களும் பாருங்கள், இப்போ இந்த வீட்டார் பூரா நன்மை அடைஞ்சார்கள்னாக்க சாப்பிட்டதோடு இல்லை, அந்த ஆண்டவர் மேலே கண்டிப்பாக முழு நம்பிக்கை வச்சு அந்த குடும்பமே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுது. அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம நிறைய நம்பிக்கை வச்சு அவரோடு நம்ம இருக்கும்போது நமக்கு
சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தால் கூட நமக்கு எந்த தீங்கும் வராது. அந்த நம்பிக்கையோடு நம்ம செய்வோம். பாருங்கள், 33 திருப்பாடலில் 18-19 படிப்போம். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பாருங்க, தமக்கு அஞ்சு நடப்போறையும் அந்த அம்மா பாருங்க, அஞ்சாதம்மான்னு சொல்லிட்டு பயப்படாதம்மான்னு சொல்லிட்டு அந்த எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார். அப்போ அந்த அம்மா வந்து ரொம்ப ஆண்டவருக்குள்ளே அஞ்சு பயந்து ஆண்டவருக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்ததுனால அந்த அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்னுமாக பாருங்கள், இந்த கீழ்ப்படிதல்ங்கிற குணம் இருக்கும்போது அந்த அம்மாக்கிட்ட அந்த கீழ்ப்படிதல், இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் நம்மெல்லாம் பாருங்கள் அந்த மாதிரி செய்வோமா? இந்த கீழ்ப்படிதல்ங்கிற குணம் வந்து புதிய ஏற்பாட்டில் நமக்கு இயேசு தான். இயேசு நமக்கு அப்படி அவர் சொன்னதெல்லாம் செய்து காமிச்சார். அவ்வளவு கீழ்ப்படிஞ்சார். தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு ஒரு நிமிஷம் கூட அவர் வாழலை. தந்தை என்ன சொன்னாரோ அத்தன்படி வாழ்ந்து தந்தைக்கு பெருமை சேர்த்தார். பாருங்கள், நல்லா கவனிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிப்போம். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிடம் இருக்கட்டும். பாருங்கள், பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். அவன் ஆண்டவர் இயேசு என்ன மனநிலை கொண்டிருந்தார்? இது மத்தேயு 11:29 நல்லா படித்து பாருங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன்னு ஆண்டவர் சொல்லுவார். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். மனத்தாழ்மை இருந்தால் தான் நம்ம கீழ்ப்படிதல் நமக்கு வரும். நம்மளை பற்றி பெருமையாகவே நினச்சிக்கிட்டு நான் பெரிய பணக்காரன், எனக்கு எல்லாம் இருக்குது, சொத்து சுகம் எல்லாம் இருக்குது, யாருடைய தெய்வம் எனக்கு தேவையில்லை, அப்படி இப்படி நம்மளை பற்றியே நான் பெரிய அறிவாளி, அப்படியே நம்மளை பற்றியே நம்ம பெருமையாக நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க தாழ்மை வராது. தாழ்மை இருக்கிற இடத்துல தான் கீழ்ப்படிதல் வரும். அந்த கீழ்ப்படிதல் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் நமக்கு வருவார், நம்மளுடைய செய்கையை பார்ப்பார். அந்த மாதிரி பாருங்கள், நம்மளுடைய உள்ளத்தை தாழ்த்தி அவரை அந்த சொன்னதோடு இல்லை, நான் கனிவும் மன தாழ்மை உடையவன் சொன்னதுக்கு ஏற்றபடி அவர் பாருங்கள். அதுக்கு மேலே 6லேருந்து படிச்சுக்கிட்டு போவோம். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். பாருங்கள், எல்லாத்தையும் இறைத்தன்மையை விட்டுட்டு ஃபுல்லாக மனிதர் நம்மளை மாதிரி சதையோடு பிறந்து நமக்காக எல்லாம் பாடுபட்டார். இன்னுமாக பாருங்கள், மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். கீழ்ப்படிந்து பாருங்கள், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னையே தாழ்த்தி கீழ்ப்படிந்து அந்த சிலுவை சாவை ஏற்றாரு. ஏன் நம்மளுடைய பாவங்கள்லாம் ரட்சிக்கப்படப்பட்டது. இதுக்காக அவர் பாருங்கள் அந்த மாதிரி கீழ்ப்படிந்து நமக்கு செய்கையிலே காமிச்சார். அதே போல் நம்ம செய்கையில் காமிக்கணும். இன்னும் பாருங்கள், இந்த மாதிரி செய்த தேவனை தந்தை சும்மா விட்டுட்டார் நினைக்கிறீங்களா? பாருங்கள், நல்லா கவனிங்க. எனவே 9லேருந்து அங்கிட்ட 11 அறுதி படுப்போம். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினாக்க இதுக்கு மேலே யாரும் உயர்ந்தவங்க கிடையாதுன்னு அர்த்தம். மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். பாருங்க, இவருக்கு மேலே ஒன்றுமே இல்லை. விண்ணகமும் சரி, மண்ணகமும் சரி, கீழுலகம் சரி, இயேசு தான் ஆண்டவர். இயேசு தான் எல்லாமாவும் இருக்கிறார். இன்னுமாக பாருங்கள், தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். எல்லாருமே இயேசு தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார், மீட்பராக இருக்கிறார். அவர் மட்டும்தான் மீட்பு, நம்முடைய பாவங்களை போக்குபவர், எல்லாமாகவும் இருக்கிறார். இன்னுமாக பாருங்கள், திருத்தூதர் பணிகள் 4:12 இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை.
பாருங்கள், அப்போ இயேசு தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார். நம்ம பாவத்தை போக்குறாரு, நம்ம பாவத்தை அந்த சிலுவையிலேயே நமக்கு சுமந்து தீர்த்துட்டார். இருந்தாலும் இப்போ நம்ம அப்பப்போ செய்கிற பாவங்களையும் நமக்கு மன்னிக்கிறாரு. இன்னும் நமக்கு தேவையானது அனைத்தையும் தந்தையிடம் சொல்லி பரிந்து பேசி நமக்காக பெற்றுத்தராரு. எல்லாமே செய்கிறாரு. ஏன் இன்னும் சொல்லப்போனால் கடைசியில் தீர்ப்பு நாள் நாளைக்கு போய் நம்ம எல்லாரும் நிற்க போகிறது அவர் முன்னாடி தான். அவர் தான் நமக்கு தீர்ப்பாளி. அவர் இப்போ பாருங்கள், ஆண்டவர் தந்தையினுடைய வலப்பக்கத்தில் அரசராக அப்படி கம்பீரமாக வீட்டிருக்கிறார். அந்த கீழ்ப்படிந்து தந்தையினுடைய சொல்லுக்கு நடந்ததுனால அதனால் அவருக்கு பாருங்கள் எல்லா உரிமையும் கொடுத்துட்டார். நாளைக்கு தீர்ப்பு சொல்கிறதும் அவர் தான். அவர் என்ன நம்முடைய நடத்தையை வானிலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்முடைய நடத்தை எல்லாத்தையுமே அதுக்குரிய பலன் பூரா நமக்கு கண்டிப்பாக கொடுக்க இருக்கிறாரு. இன்னும் பாருங்கள், இது திருப்பாடல் 113 ஆண்டவரின் கருணை. அந்த திருப்பாடல் ஃபுல்லாக நல்லா படித்து தியானிங்க. அதில் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நம் கடவுளாய் ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். ஏழைகள்னாக்க உடனே நம்ம காசு இதெல்லாம் இல்லாதவங்க அப்படி நினைக்கக்கூடாது. ஏழைனாக்கா ஆண்டவருக்குள்ள உள்ளத்தை தாழ்த்தி தாழ்மையோடு இருக்கிறவங்க அனைவரும் ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகள். அவங்கள பூரா அவர் தூசியிலிருந்து காப்பாற்றுகிறார். தூசினாக்க நம்மள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள், தொல்லைகள், கடன் தொல்லை, எத்தனையோ பிரச்சனைகள், குடும்பத்தில் அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு நம்ம தவிக்கிறோம். அதுவும் என்ன, இந்த சாவில் மன அமைதி இல்லாமல், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பம் சாகுது, எத்தனையோ கடன் தொல்லையில் குடும்பமாக சாகுறாங்க. இதிலையெல்லாம் இருந்து நம்மளை உயர்த்துகிறாரு, தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகிறார். இன்னுமாக பாருங்கள், ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகிறார். இன்னுமாக உயர்குடி மக்களிடையே, தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்கள்னு சொன்னோன்னே நம்ம நிறையா பணக்கார, அது ரொம்ப பணம் வச்சு ரொம்ப செல்வந்தராக வாழ்கிறாங்களே, அவங்கள்ட்ட இல்லை. தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கிறார். அவருக்கு பணிந்து, அவர் சொற்படி கேட்டு, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் கட்டளைக்கு ஏற்றபடி நடந்த நீதிமான்களோடு சேர்ந்து நம்மளை வைக்கிறார். அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மளை அமரச் செய்கின்றார். தம் மக்களிடையே, உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். இப்போ ஏற்பட்ட ஆசீர்வாதங்களையெல்லாம் கொடுக்கும் அந்த தேவனை நல்லா பற்றி கொள்வோம். இன்னும் பாருங்கள், டெய்லி நல்லா நீங்களும் நானும் நம்ம குடும்பமும் நேரம் ஒதுக்கி இந்த இறை வார்த்தையை நல்லா படிப்போம். நல்லா படித்து நம்ம கேட்க, இந்த இறைவார்த்தை கேட்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா இறைவார்த்தை கேளுங்க. நான் பைபிள் படிக்கிறேன், இறைவார்த்தை கேட்குறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இருக்கக்கூடாது. அதை நம்ம கேட்டு முதல்ல அந்த வார்த்தையை நம்பின பிற்பாடு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறதின் உச்சக்கட்டமாகிய அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தும் போது தான் ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துகிறாரு, எல்லாம் செய்கிறார். இப்போ பாருங்கள், அந்த அம்மா, அந்த சாரி பார்த்த அந்த அம்மா வேற்றினத்தார், யூதர் அல்லாத அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் ஆசிரியை பொழிகிறாருனாக்க நம்ம பாருங்கள், நம்ம தேவன் நமக்காக எவ்வளவு செய்திருக்கிறார், நம்ம எவ்வளவு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அன்றாட நமக்கு நல்லது எல்லாம் செய்துக்கிட்டே இருக்கும். அந்த தேவனை நம்ம எப்பொழுதும் கைவிடாமல் இந்த இறை வார்த்தையை நல்லா படிப்போம். இன்னும் அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் 5, 6, 7 அதிகாரம், இப்போ 5ஆம் அதிகாரத்தை நல்லா படிங்க. ஏழை உள்ளத்தோர் பேர் பெற்றோர் அவர்களுக்கு பின்னரசே அவர்களுக்கு உடையதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த மாதிரி பாருங்கள், நம்ம ஏழைனாக்க என்ன, நம்ம உள்ளத்தை தாழ்த்தி வாழணும். உள்ளத்தை தாழ்த்தி நம்ம வாழும்போது ஆண்டவர் அவருடைய நிறைவான ஆசிரை எப்படி தந்தை இயேசுவை மேன்மைப்படுத்தினாரோ அதே போல் இயேசுவாய் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அவருடைய வார்த்தையை மட்டும் நல்லா படிப்போம், தியானிப்போம், அதன்படி செய்வோம். அதை செய்யும்போது தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி செய்யும் நம் தேவனை உங்களுக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நிறைய ஆசிரை அள்ளி கொடுக்கும் தேவனை. அப்பா, இருள் சூழ் பள்ளத்தாக்கிலும் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன் என்ற அந்த ஒரு இயேசு என்னோடு இருக்க எனக்கு எதுக்கும் பயமில்லைங்கிற அந்த ஒரு வசனத்தை நல்ல மனசுக்குள்ளே இருத்தி ஆண்டவர் கரங்களை நல்லா பற்றி கொள்வோம், அவரோடு நடப்போம், அவர் வழி செல்வோம். ஆமென். நன்றி, வணக்கம்.